الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت العاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தோரை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் எம் உயிரினும் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரையுள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன ஏவல்களை ஏவிருக்கிறானோ அவனுடைய அந்த ஏவல்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும், மேலும் எவைகளையெல்லாம் விட்டு விலை வாழும்படி சொல்லிருக்கிறானோ அவைகளை முழுமையாக விட்டு விலை வாழ்வதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அடி உள்ளத்திலே ஒரு பாரிய நோக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோக்கம் எந்த வேறுபாடு இன்றி, எந்த மறுப்பு இன்றி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். அந்த நோக்கம் என்னவென்றால், நாம் உலகத்திலே வாழக்கூடும் காலமெல்லாம் தனக்கென்று ஒரு வருமானத்தை உலகத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கென்று ஒரு லாபத்தை உலகத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இன்று ஒவ்வொரு மனிதனுடைய அடி உள்ளத்திலேயும் இருக்கின்றது. இந்த நோக்கம் என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக எல்லா மனிதனுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். ஊரிலே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் முதல், மாளிகை வீட்டிலே வாழக்கூடியவர்கள் முதல், குடிசை வீட்டிலே வாழக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த நோக்கம் இருக்கின்றது. அவர்கள் கருப்பாக இருக்கலாம், அல்லது மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், அல்லது வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம். எது என்னவா இருந்தாலும்
இந்த நோக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடி உள்ளத்திலேயும் பதிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வருமானம் என்பது இந்த வருமானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அதாவது லாபம் என்பது தனக்கு மாத்திரம் பயன் அளிக்காமல் தான் இல்லாத காலகட்டங்களிலே தன்னுடைய பரம்பரையும் அதை அனுபவிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பமும் அதை கொண்டு பயன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏராளமான முயற்சிகள், ஏராளமான தியாகங்கள், ஏராளமான வியர்வைகள் இன்று உலகத்திலே செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருமானம் என்பது, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்பது இந்த உலகத்துக்கு மாத்திரம் பயன் அளிக்கும், இந்த உலகத்துக்கு மாத்திரம் எமக்கு கை கொடுக்கும். ஆனால் இஸ்லாம், அல்லாஹ்வும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் ஒரு வருமானத்தை சொல்லித் தருகிறார்கள், இன்னும் ஒரு லாபத்தை சொல்லித் தருகிறார்கள். அந்த வருமானம் எப்படியாப்பட்ட வருமானம் என்றால், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் எப்படியாப்பட்ட லாபம் என்றால், ஒரு மனிதன் இரண்டு உலகத்திலேயும் அதை கொண்டு பயன் அடைந்து கொள்வான். உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அந்த வருமானத்தின் மூலம் பயனை கண்டு கொள்வான். உலகத்திலே அவன் இல்லாத காலம், அவன் கபருடைய வாழ்க்கையை வாழக்கூடிய காலம், அல்லது அவன் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த வருமானத்தின் மூலம் பெரும் ஒரு லாபத்தை அடைந்து கொள்வான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த வருமானத்தை நாம் இன்று மறந்திருக்கிறோம். ஒரு வருமானத்தை மாத்திரம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம், பயன் என்பது இந்த உலகத்தில் மாத்திரம்தான் பயன் அளிக்கும், இந்த உலகத்தில் மாத்திரம்தான் அதை கொண்டு எங்களால் அனுபவிக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருமானத்தை சொல்லிவிட்டு அதற்கான முறைகளையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த வருமானத்தை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும், அந்த லாபத்தை ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு வருமானத்தை அமைப்பதற்காக வேண்டி என்னென்ன வழிகளை நாங்கள் தேடுகிறோமோ, என்னென்ன முறைகளை நாங்கள் தேடுகிறோமோ, அதே போன்று இந்த வருமானத்திற்கும் அல்லாஹ்வும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள், சில வழிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த வழிகள் உலகத்திலே சரியான முறையிலே ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் என்பது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கை கொடுக்கும். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே முதலாவது வருமானமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரம் ஒரு சிறந்த பரம்பரையை உருவாக்குவது என்பது, வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு, அவன் உலகத்திலே வாழக்கூடிய நேரம் அல்லது உலகத்தை விட்டு அவன் மறையக்கூடிய காலங்களிலே, அவன் உலகத்திலே இருந்து வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே அவன் சிறந்த பரம்பரையை உலகத்திலே உருவாக்க வேண்டும். எப்படியாப்பட்ட பரம்பரை என்றால், அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு பரம்பரை, அல்லது ஹயாத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அந்த மனிதனுடைய பெயரை பாதுகாக்கக்கூடிய பரம்பரை. இப்படியாப்பட்ட பரம்பரையை உருவாக்குவது என்பது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு உலகத்துக்கும் உரிய ஒரு வருமானமாக இருக்கும், இரண்டு உலகத்துக்கும் உரிய பெரும் ஒரு லாபமாக இருக்கும். இதைத்தான் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டார்கள். இந்த வருமானத்தை சஹாபாக்கள் கண்டுகொண்டார்கள். இதன் மூலம் நிறைய லாபங்களை, இதன் மூலம் நிறைய பயன்களை சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள். அவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி நாட்டினுடைய தலைவர், அரேபிய தீப கற்பத்தின் ஜனாதிபதி
ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்தவுடன் அவருடைய நிலைமையை பார்த்து உணர்ந்து கொள்கிறார்கள். ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்திலே இருக்கிறார்கள், சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள். இன்றோ நாளையோ அவர் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிவிடுவார், அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார். ஆனால் அவருக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு சில ரிவாயத்துகளிலே 4க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்று வந்துள்ளது. ஆனால் சஹீஹான ரிவாயத் ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். அவர்களுக்கு எதிர்காலத்திலே நிக்காஹ்வுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு எதிர்காலத்திலே திருமணத்துடைய செலவீனங்கள் இருக்கின்றன. அதற்காக வேண்டிய ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வசதி வாய்ப்பையும் எந்த வருமானத்தையும் அவர்களுடைய பெயர்களிலே விட்டு வைக்கவில்லை, அல்லது அவருடைய பெயர்களிலே மதீனாவிலே காணி பூமிகளை வாங்கி வைக்கவில்லை என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கடைசி நேரத்திலே இருக்கிறீர்கள், சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிர்காலத்திலே நிக்காஹ்வுடைய தேவை, திருமணத்துடைய தேவை இருக்கின்றது, சிறந்த ஜோடிகள் கணவன்மார்கள் அவர்களுக்கு அமைய வேண்டும். அதற்காக வேண்டி உங்களுடைய 4 பெண் குழந்தைகளுடைய பெயர்களிலே ஏதாவது காணி பூமிகளை அல்லது வருமானம் வரக்கூடிய வழிகளை இந்த மதீனாவிலே நான் ஏற்படுத்தி வைக்கட்டுமா என்று கேட்டவுடனே ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய 4 பெண் குழந்தைகளை இணைத்து எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. அவர்கள் எதிர்காலத்திலே பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்து விடுமோ என்ற பயம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது, அல்லது அவர்களுக்கு எதிர்காலத்திலே சிறந்த ஜோடிகள் அமையாமல் போய்விடுமோ என்ற பயம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குர்ஆனுடைய ஒரு வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள், குர்ஆனிலே இருந்து ஒரு அமலை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை நானும் என்னுடைய சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய பரம்பரை, என்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அந்த குர்ஆனுடைய அமலை நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்டிக் கொடுத்திருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு எதிர்காலத்திலே எந்த பிரச்சனையும், அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வராது என்று ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேள்வியை கேட்ட மனிதர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, சஹாபாக்களிலே கொஞ்சம் வசதி படைத்த மனிதர். அது மட்டுமல்ல, நாட்டினுடைய ஜனாதிபதி கேட்கிறார், நாட்டினுடைய தலைவர் கேட்கிறார். அவரை பார்த்து சொல்கிறார்கள், எனக்கு இந்த வருமானம் தேவைப்படாது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையுடன் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே இருந்து எந்த வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லி தந்தார்கள், குர்ஆனிலே இருந்து எந்த அமலை உங்களுக்கு சொல்லி தந்தார்கள்? இந்த அளவுக்கு தைரியமாக, இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தோடு நீங்கள் சொல்கிறீர்களே, உங்களுடைய 4 பெண் குழந்தையுடைய வாழ்க்கையை நினைத்து உங்களுக்கு பயம் கிடையாது என்று. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் இந்த இடத்திலே பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு தந்தை என்ற அந்தஸ்திலே இருக்கிறீர்களோ, வாப்பா என்ற அந்தஸ்திலே இருக்கிறீர்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வார்கள், ஒரு பெண் பிள்ளையை பெற்று அவர்களை வளர்த்து அவர்களுக்கு ஊர்களிலே சிறந்த ஜோடிகளை அமைப்பது என்பது, அவர்களுக்கு ஊர்களிலே சிறந்த கணவன்மார்களை அமைப்பது என்பது எவ்வளவு பாரதூரமான விடயம், எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய விடயம் என்பது இந்த இடத்திலே யாரெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தந்தையா இருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். அவர்கள் சொல்கிறார்கள்,
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு குர்ஆனிலே இருந்து ஒரு அமலை சொல்லி தந்தார்கள். அது என்ன அமல் என்றால், எந்த வீட்டிலே மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை தூக்கி சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை நெருங்க விட மாட்டான். அந்த வீட்டுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை நெருங்க விட மாட்டான். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு மனிதனிடத்திலே கை நீட்டக்கூடிய நிலைமையை உருவாக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய 4 பெண் குழந்தைகளையும் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 4 பெண் குழந்தைகளையும் மதீனாவிலே வாழ வைத்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளையும் தேடி தேடி தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வருமானத்தை கொடுத்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவர்கள் 4 பேருக்கும் அமைந்த அந்த கணவன்மார்கள், அந்த 4 பெண் குழந்தைகளுக்கும் அமைந்த அந்த ஜோடி பொருத்தத்தை பார்த்து, அவர்கள் மதீனாவிலே வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த சந்தோஷம் நிம்மதியை பார்த்து மதீனாவிலே இருக்கக்கூடிய ஏனைய பெண்கள் பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய 4 பெண் குழந்தைகளுக்கும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தான். அந்த நேரத்திலே நான் உணர்ந்து கொண்டேன், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியாப்பட்ட குர்ஆனுடைய வாழ்க்கையை அவருடைய பரம்பரைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று. அந்த நேரத்திலே நான் உணர்ந்து கொண்டேன் அந்த சூரா வாக்கியாவுடைய பெருமதியை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே எங்களுடைய வீட்டுடைய நிலைமை என்ன? மக்ரிபுக்கு பின்னால் எங்களுடைய வீட்டுடைய சூழல் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டிலே ஒரு தந்தை சம்பாதிக்கிறார். அந்த தந்தையுடைய சம்பாத்தியம் மட்டும் போதும், மொத்த குடும்பமும் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய நிலைமை இருந்தது, சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமை இருந்தது, நிம்மதியான வாழ்க்கை இருந்தது. எல்லாம் ஒரு தந்தையுடைய சம்பாத்தியம், எல்லாம் ஒரு வாப்பாவினுடைய சம்பாத்தியம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் அவ்வாறல்ல. ஒரு வீட்டிலே தந்தையும் சம்பாதிக்கிறார், மகனும் சம்பாதிக்கிறார், இன்னும் சில இடங்களிலே மனைவியும் சம்பாதிக்கிறாள். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியை காண முடியவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த சம்பாத்தியத்திலே போதும் என்ற தன்மையை காண முடியவில்லை. அதனுடைய காரணம் என்னவென்றால், அன்றைய காலங்களிலே மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை தூக்கி ஓதக்கூடிய வரலாறுகள் காணப்பட்டன. குர்ஆனை தூக்கி ஏராளமான வீடுகளுக்குள் சூரா வாக்கியா ஓதக்கூடிய வரலாறுகள், சூரா முல்கை ஓதக்கூடிய வரலாறுகள் ஏராளமான வீடுகளிலே காணப்பட்டது. ஆனால் இன்றைய காலம் அதற்கு மாற்றமான சத்தங்கள் மக்ரிபுக்கு பின்னால் வீடுகளுக்குள்ளே இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட பரம்பரையை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான வருமானம் என்பது, இதுதான் உண்மையான லாபம் என்பது. இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய 2 வாழ்க்கைக்கும் பெரும் ஒரு பயனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே நிறைய ஆண் குழந்தைகளுக்கு தொழுகையுடைய ஹாலாத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழுகையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். தொழுகையுடைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் கவலைப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்கள். ஒரு தந்தை வஃபாத்தாகிவிட்டால் அல்லது ஒரு தாய் வஃபாத்தாகிவிட்டால் அந்த தாய் தந்தையுடைய ஜனாசாவை தைரியமா முன்வந்து தொழுவிக்கக்கூடிய நிலைமை இன்று எத்தனையோ ஆண் குழந்தைகளிடத்தை காண முடியாமல் இருக்கின்றது. தாயுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு பயப்படுகிறார்கள், தந்தையுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு பயப்படுகிறார்கள். இன்று ஏராளமான தாய் தாப்பனுடைய ஜனாசாக்கள் மஸ்ஜிதுடைய இமாம்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய வயது வந்த ஆண் பிள்ளைகள்
முதலாவது தக்பீரிலே ஃபெயில் ஆகிவிடுவார்கள், முதலாவது தக்பீரிலே தோல்வியடைந்து விடுவார்கள். முதலாவது தக்பீருக்கு பின்னால் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா சரியான முறையிலே மனனம் இருக்காது, சூரா ஃபாத்திஹா பாடம் இருக்காது. அல்லது இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ஓதக்கூடிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஸலவாத் பாடம் இருக்காது. அல்லது மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஆக முக்கியமான துஆ, ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் மனனமிட வேண்டிய ஒரு துஆ. இது உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயம் பாடமாக்க வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داري واهلا خيرا من اهلي وزوجا خيرا من زوجي اللهم اعذه من النار وادخله الجنه يا رب العالمين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆ என்பது தெரிந்தவர்கள் ஓத வேண்டிய துஆ அல்ல, அல்லது தெரிந்த வரைக்கும் ஓத வேண்டிய துஆ அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் மனநிமிட வேண்டிய ஒரு துஆ. தான் இன்னும் ஒரு மனிதனுடைய ஜனாசாவுக்காக இந்த துஆவை எங்களுடைய நாவினால் ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஜனாசாவுடைய நேரம் பல நாவுகளில் இருந்து இந்த துஆவை அல்லாஹ் வெளியாக்குவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவுடைய அர்த்தத்தை அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தகப்பன் ஜனாசாவா இருக்கிறார்கள், அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டு. வஆஃபிஹி வஃபு அன்ஹு, அவர்களுக்கு யா அல்லாஹ் நிரந்தர ஒரு ஆரோக்கியத்தை அவருடைய வாழ்க்கையிலே அமைத்து கொடுத்து விடு. வஅக்ரிம் நுஸுலஹு, அவர்கள் போகக்கூடிய அந்த இடத்தை ஒரு சங்கையான ஒரு கண்ணியமான இடமாக ஆக்கிவிடு. வவஸ்ஸி' முத்கலஹு, யா அல்லாஹ் என்னுடைய தாயோ தகப்பனோ இந்த உன்னிடத்தில் ஒரு கபராளியாக வரப்போகிறார், அந்த கபரை நீ விசாலமான ஒரு மாளிகையாக ஒரு விசாலமான ஒரு சொர்க்கமாக அமைத்து கொடுத்து விடு. வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத், அது மட்டுமல்ல யா அல்லாஹ் என்னுடைய தாய் தகப்பனுடைய உடம்பை நீ பனிக்கட்டிகளாலும் குளிர் தண்ணிகளாலும் நீ அவர்களை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி விடு. வனக்கஹி மினல் ஹதாயா கமா யுனக்க தௌபுல் அபியல் மினத் தனஸ், எவ்வாறு நீ ஒரு ஆடையிலே இருந்து அழுக்கை நீக்குகிறாயோ, நஜீஸை நீக்குகிறாயோ, அதே போன்று என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை தவறுகளை நீ மன்னித்து அவர்களை நீ சுத்தப்படுத்தி விடுவாயாக. அப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த வீட்டை விடவும் சிறந்த வீட்டை நீ சொர்க்கத்திலே அமைத்து கொடுப்பாயாக. வாஹலன் கைரம் மின் அஹ்லி, உலகத்திலே இருந்த சிறந்த குடும்பத்தை நீ சொர்க்கத்திலே அமைத்து கொடுப்பாயாக. வஅய்துஹு மினன் நார் வஅத்கில்ஹுல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் அவர்களை அந்த கொடூரமான நரகத்தில் இருந்து பாதுகாத்து அந்த சுவர்க்கம் என்ற மாளிகையை நீ நுழைவிக்க செய்வாயாக. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெருமதியான துஆ, இது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் மனநிமிட வேண்டிய துஆ. இரண்டாவது வருமானமாக, இரண்டாவது லாபமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த வருமானம் என்பது இரண்டு வாழ்க்கைக்கும் பெரும் ஒரு லாபத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும் என்று சொன்னார்கள். இல்முன் யுன்தஃபு பிஹி, ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரம் இன்னும் ஒரு மனிதனுக்கு நலவை சொல்லிக் கொடுப்பது, இன்னும் ஒரு மனிதனுக்கு நலவை கற்றுக் கொடுப்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையிலே ஒரு நலவை எங்களிடத்தில் இருந்தால் அந்த நலவு எங்களுடன் மாத்திரம் சுருங்கிவிடக் கூடாது. ஒரு நல்ல அமல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால் அந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் சுருங்கிவிடக் கூடாது. அதை தெரிந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பது, அதை எங்களுடைய மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஒரு துஆவை எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும் என்றால் நாம் அதை இன்னும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பது, இதுவும் ஒரு சிறந்த வருமானமாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்றிருந்தால் இன்று ஊர்களிலே மதரசாக்களிலே ஓதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனையோ சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு முகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு சிறந்த முறையிலே மதரசாக்களுடைய மாதாந்த கட்டணங்களை கொடுத்துக் கொள்ள முடியாத எத்தனையோ மாணவர்கள் மதரசாக்களில் இருக்கிறார்கள். இவர்களை தேடி தேடி எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஒவ்வொருவர்களும்
மதரசாவிலே கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் எங்களுக்கும் பெரும் ஒரு கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பெரும் ஒரு பங்கை அல்லாஹ் வைத்திருப்பான். குர்ஆனை திறந்து அவர்கள் ஒரு ஹர்ஃபை ஓதினாலும் அந்த ஹர்ஃபுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் வருமானமாக அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊர்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், மேல் படிப்பை தொடங்கிக் கொள்ள முடியாத நிலைமையை இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை அமைத்துக் கொடுப்பது என்பது, அவர்கள் எதிர்காலத்திலே செய்யக்கூடிய நலவுகள், அவர்களால் நடக்கக்கூடிய நலவுகள், இவைகளுடைய கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு உலகத்துக்குள் லாபமாக அல்லாஹ் அமைத்து விடுவான். மூன்றாவது வருமானமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இந்த வருமானம் இரண்டு உலகத்துக்கும் பெரும் ஒரு லாபத்தை தரும். ஆக முக்கியமான ஒரு அமல் சதகத்துன் ஜாரியத்துன், சதகா ஜாரியா என்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சதகா ஜாரியாவுடைய விடயத்திலே ருசி கண்டவர்கள், இன்பம் கண்டவர்கள் இன்று வரைக்கும் அதை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதன் மூலம் பெரும் லாபத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் இரண்டு வாழ்க்கையிலும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகா என்பது சாதாரணமான ஒரு அமல் கிடையாது. சஹாபாக்கள் இதனுடைய ருசியை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் அவர்களால் முடிந்த அளவு அதற்கான கூலியை அவர்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே இஸ்லாம் பரவி விரிந்து பறந்த காலத்திலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த இஸ்லாம் நுழைந்ததற்கு பின்னால் ஏராளமான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர்களும் இந்த இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே சொல்கிறார்கள், இன்று இஸ்லாம் பறந்து விரிந்து இருக்கின்றது. இதனால் மனிதர்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு சூழலை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் நபவியிலே ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால் அல்லது பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் நல்ல முறையிலே தொழக்கூடிய ஒரு சூழலை காண முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் இடம் பற்றாக்குறை இருக்கின்றது, இட நெரிசல் இருக்கின்றது. இதனால் மனிதர்கள் நிம்மதியான முறையிலே தொழக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கவில்லை. அவர்கள் இட நெருக்கடியிலே இருக்கிறார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், யாரால் இந்த இடத்தை மஸ்ஜிதுல் நபவிக்கு வாங்கி சதகா ஜாரியாவாக தர முடியுமோ அவர்கள் இந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிதுல் நபவிக்கு வக்ஃப் செய்யட்டும். இதனுடைய கூலியை அவர் கியாமத் நாள் வரைக்கும் அடைந்து கொள்வார். இதனுடைய நன்மையை கியாமத் நாள் வரைக்கும் அடைந்து கொள்வார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சபையிலே இருந்து ஒரு மனிதர் கையை உயர்த்துகிறார். சஹாபாக்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த இடத்தை மஸ்ஜிதுல் நபவிக்காக வாங்கி சதகா ஜாரியாவாக நான் இதை வக்ஃப் செய்து வருகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை வாங்கி வக்ஃப் செய்து வருகிறார்கள். சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், 1400 வருடங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே என்னென்ன அமல்கள் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே குர்ஆன் ஓதினார்களோ, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே தஹஜ்ஜுத் தொழுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே சுஜூத் செய்தார்களோ, அதனுடைய ஒவ்வொரு கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு அல்லாஹ் வருமானமாக அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். இன்று வரைக்கும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் அதனுடைய வருமானத்தை, அதனுடைய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஏராளமான நாடுகளில் இருந்து உம்ராவுக்காக செல்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்துவிட்டால் லட்சக்கணக்கானவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். மொழிகள் வேறுபட்டவர்கள், நிறங்கள் வேறுபட்டவர்கள்,
ஒவ்வொருவர்களும் போய் அந்த மஸ்ஜிதின் நபவியிலே சுஜூது செய்கிறார்கள். போகக்கூடிய ஒவ்வொருவர்களும் அந்த மஸ்ஜிதின் நபவியிலே தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். போகக்கூடிய ஒவ்வொருவர்களும் அந்த மஸ்ஜிதின் நபவியிலே குர்ஆன் ஓதுகிறார்கள். இதனுடைய ஒவ்வொரு கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு அல்லாஹ் பங்காக வைத்திருக்கிறான், வருமானமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன் ஓதினால் அதனுடைய நன்மை போகப்படும், தஹஜ்ஜுத் தொழுதால் அதனுடைய ஒரு பங்கு போகப்படும். இதுதான் சதகா ஜாரியா என்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த அளவுக்கு சதகாவாக அல்லது சதகா ஜாரியாவாக, அல்லது எங்களுடைய தாய் தாப்பர்கள் கபுராணிகளாக இருப்பார்கள், அவர்களுடைய கபருடைய பெயர்களிலே எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் சதகா ஜாரியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று கிடையாது. எங்களால் ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு செங்கல்லை வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அந்த செங்கல்லை வாங்கி கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு 2 உலகத்துக்கும் ஒரு வருமானமாக அல்லாஹ் அமைத்து விடுவான். அல்லது எங்களுடைய தாய் தாப்பனுடைய கபருக்கு ஒரு வருமானமாக அல்லாஹ் அமைத்து விடுவான். அல்லது எங்களுடைய மஸ்ஜிதுக்கு என்னால் 100 ரூபாய் கொடுக்க முடியும் என்றால் அதை நாங்கள் கொடுப்பது, அல்லது ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும் என்றால் நாங்கள் அதை கொடுப்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது 2 உலகத்துக்கும் உரிய வருமானம், இது 2 உலகத்துக்கும் உரிய ஒரு லாபமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அல்லது ஊர்களிலே எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டவாதிகள் இருக்கிறார்கள், கஷ்டத்தை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல், அல்லது எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருப்பார்கள், அல்லது எங்களுடைய பின் வீட்டிலே இருப்பார்கள், ஒரு நாள் சாப்பிட்டுக் கொள்ள முடியாத நிலைமையிலே, ஒரு வாய் சோறை உண்டு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்களை தேடி நாம் கொடுக்கக்கூடிய சதகா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய 2 வாழ்க்கைக்கும் பெரும் ஒரு லாபத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான ஊர்களிலே இந்த மழையுடைய காலம் வந்துவிட்டால் எத்தனையோ வீடுகள் நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலைமை இருக்காது, இரவுடைய நேரத்திலே நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலைமை இருக்காது. இப்படியாப்பட்டவர்களை தேடி தேடி எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அல்லது ஊர்களிலே இருக்கக்கூடிய விதவை பெண்கள் கணவன் வஃபாத்தா இருப்பார்கள், அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் அல்லது 5 பெண் குழந்தைகள் அல்லது 6 குழந்தைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் பெரும் ஒரு நெருக்கடியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தை தேடி நாம் கொடுக்கக்கூடிய சதகா என்பது, நாம் கொடுக்கக்கூடிய சதகா ஜாரியா என்பது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கூலிகளை வைத்திருக்கிறான். அந்த பெண்ணை பாவத்தில் இருந்து பாதுகாத்ததுக்கு ஒரு கூலி, மற்றொரு கூலி சதகா என்ற ஒரு கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட அமல்கள் என்பது எங்களுடைய 2 வாழ்க்கைக்கும் ஒரு வருமானமாக இருக்கும், 2 வாழ்க்கைக்கும் ஒரு லாபமாக இருக்கும். இதுதான் உண்மையான வருமானம் என்பது, இதுதான் உண்மையான ப்ராஃபிட் என்பது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமலை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், நிறைய தவறுகள் நடந்திருக்கும் யா அல்லாஹ், நிறைய குற்றங்கள் நடந்திருக்கும் யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கியா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் மக்ஃபிரத்தை நசீபாக்கியா அல்லாஹ், கடைசி நேரம் ஈமானோட மௌத்தாக்கியா அல்லாஹ், கடைசி நேரம் கலிமாவோட மௌத்தாக்கியா அல்லாஹ், கடைசி நேரம் குர்ஆனோட மௌத்தாக்கியா அல்லாஹ். நல்ல மௌத்தை நீ எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய ஆஃபியத்துல பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய தொழில பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய வருமானத்துல பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், படுக்கையில போடக்கூடிய நோய்களை தந்திராதே யா அல்லாஹ், பெயர் தெரியாத நோய்களை தந்திராதே யா அல்லாஹ், செலவழிக்க முடியாத நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் செலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட வியாதிகளை தந்திராதே யா அல்லாஹ், கண்ணூர்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், சூனியங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், என்னுடைய குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், என்னுடைய உற்றார் உறவினர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தொழில்களிலே பரக்கத் செய்யா அல்லாஹ், ஹலாலான தொழிலாக அமைத்து தந்திரியா அல்லாஹ், ஹராத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தொழில்களுக்கு நாலாபுறத்திலும் யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை இறக்கி தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்துடைய வாயில்களை திறந்திருந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மூத்து வரைக்கும் யா அல்லாஹ் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடிய நிலைமைகளை தந்திராதே யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ஒரு ரூபா கூட கடனோட நீ எங்களை மௌத்தாக்கிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்ற தொழிலில் நிரந்தர ஒரு பரக்கத்தை தந்திரு யா அல்லாஹ். போதும் என்ற ஒரு தன்மையை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் போதும் என்ற ஒரு வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். எங்களை வளர்த்தால் ஆக்கினவர்கள் யா அல்லாஹ். எங்களை வளர்த்தவர்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ கபூல் செய்ய யா அல்லாஹ். எத்தனையோ சீதேவிகள் கபுராடிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை விசாலமாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் கபூல் செய்யா அல்லாஹ். அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களையும் கபூல் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்யா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். சிறந்த பரம்பரைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். இரண்டு உலகத்துக்கும் யா அல்லாஹ் பெரும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பரம்பரைகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை யா அல்லாஹ் ஹாஃபில்களாக உலமாக்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் புத்திஜீவிகளை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கள் வீட்டுடைய சூழலை மலக்குமாருடைய சூழலை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கள் வீட்டுடைய சூழலை குர்ஆனுடைய சூழலை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மலக்குமாருடைய சூழலை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கள் வீடுகளுக்குள்ளே தொழுகையுடைய சூழலை அமைத்து தந்திரியா அல்லாஹ். தஹஜ்ஜுடைய சூழலை அமைத்து தந்திரியா அல்லாஹ். உன்னுடைய பரக்கத்தை யா அல்லாஹ் எங்கள் வீடு வாசல்களுக்கு இறக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை எங்கள் வீடு வாசல்களுக்குள் தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் எதெல்லாம் கேட்கோமோ கேட்க மறந்தோமோ யா அல்லாஹ் அத்துணை விடயங்களை நீ கேட்கதா கபூல் செய்யா அல்லாஹ். கேட்க தெரியாத பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களுடைய தொழுகைகளை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களுடைய குர்ஆன் திலாவத்துகளை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களுடைய சதக்காக்களை கபூல் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னென்ன வருமானத்துக்குரிய வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ யா அல்லாஹ் அந்த அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் எடுத்து நடப்பதற்கு நீங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.